என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பாவோட ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மிக தாழ்மையோடு நாம் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணலாம். உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு. கண்டிப்பாக அப்பா உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றி தருவார். நம்மளுடைய பிரார்த்தனை மையத்திலையும் சரி, கும்மிடிப்பூண்டியில் இருக்கிற ஸ்ரீ துவாரகமாய ஆலயத்திலும் 2 இடத்துல உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணுவோம். அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடச்சி நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நான் வியாபாரம் செய்கிறேன். உண்மையிலே என்னுடைய நிறைய பேர் சாய் பக்தர்கள், சாய்னா நீங்கள் ஏன்னா அப்படிலாம் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா சாய்னானு? கண்டிப்பாக சார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இல்லை நிறைய இடத்துல ஏமாந்தவங்களுக்கு நம்மளுடைய நிலைமையை சொல்லி காட்டணும்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. புதுசாக பார்க்குறவங்க, இப்போ நானே ஏதாவது ஒரு புது இடத்துல போய் பார்க்கும்போது ஒரு சந்தேகம் வரதானே செய்யும். நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல ஏதாவது பிரச்சனையில் ஏமாந்துருக்கலாம். அதற்காக தான் அவ்வளோ பெரிய விளக்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னேன். அப்படி சொல்கிறதுலேயும் எனக்கு ஒரு சந்தோஷம் தான் சார். காரணம் என்னென்னா, என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுப்பாங்களா சிலருக்கு. அது உண்மையிலே அப்படி சொல்லிட்டா நம்மளே மனசில் இருக்கிற பாரம் இறங்கிடும். சிலருக்கு சின்ன சந்தேகத்தையும் நம்ம தீர்த்து வச்சுட்டேன்னு வச்சுங்களேன், என்னுடைய பயணம் போயினே இருக்கும். அந்த சந்தேகமே வரக்கூடாது. நான் பாபா சொல்லுவார்ல, பொறுமை, நம்பிக்கை. அதேமாரி அந்த நம்பிக்கை பெறணும் யாராக இருந்தாலுமே. அந்த 100% நம்பிக்கை நாம் பெற்றுட்டோன்னா ரொம்ப சந்தோஷம். அதுதான் நான் எப்பயுமே பாபா சொல்கிறது. அந்த நம்பிக்கை எல்லாருக்கிட்டையும் பெறணும். பாபாவோட பக்தர்கள்கிட்ட நான் உண்மையாக இருக்கிறேன்றதை அப்பா புரிய வைப்பார். சில விஷயங்களை நான் சொல்லி புரிய வைக்கும்போது இன்னும் தெளிவாகிடுவார். அதனால தான் அவ்வளோ பெரிய அந்த வீடியோ போட்டேன். எல்லோரும் நேற்று மட்டும் எனக்கு எவ்வளோ பேர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. சாய்னா நீங்கள் ஏன் சார் கவலைப்படுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நல்லது செய்வீங்கன்னு எனக்கு 100% நம்பிக்கை ஒருத்தவங்க சொன்னாங்க. உண்மையிலே பெரிய விஷயம். நீங்கள் கிட்டத்தட்ட நான் 6 வருஷம் 7 வருஷம் உங்கள் கூட பேசியிருக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் வாயை திறந்து எனக்கு நான் அன்னதானம் கொடுக்குறேன், காசு கொடுங்கன்னு என்கிட்ட கேட்டதே இல்லை. ஆனால் நான் கொடுக்குறேன், நீங்கள் கொடுத்தா கூட இப்போ வேண்டாம் சாயிராம்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்பயே உங்கள் நேர்மை எனக்கு தெரியும். ஏன்னா அரிசி கொடுக்குறான்னு கேட்டேன் ஒரு நாள். அப்போ சாயனா என்கிட்ட இப்போ அரிசி இருக்குது, 4 மூட்டை இருக்குது அரிசி, இப்போ வேண்டாம், நீங்கள் வேணால் பொறுமையாக செய்யுங்கன்னு நான் கொடுக்க வந்ததையும் நீங்கள் வேண்டான்னு சொல்லி நிறுத்தினீங்க. உண்மையிலே பெரிய சந்தோஷம். இப்படி இருப்பாங்களான்னு நான் யோசனை பண்ணியிருக்கிறேன் சாயனா அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர். சாயராம் உண்மைதான் சாயராம். இப்போ அரிசிக்கு காசு தராங்கன்னு வச்சுங்களேன், அரிசி நிறையா இருக்குது, ஒரு 6-7 மூட்டை இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த காசு இல்லை அந்த அரிசி மூட்டையை வாங்கி வச்சு நான் என்ன பண்ண முடியும்? ஏன்னா அரிசியை ரொம்ப தேக்கி வச்சேன்னா அது பூச்சி வரும் சாயராம். அதுக்கப்புறம் அது புடைக்கணும், நிறைய வேலை இருக்குது. அதனால் வேணான்னு சொன்னவங்க நிறைய பேர். சில விஷயங்கள் சார்னா எனக்கு பாபாவுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், காசு கொடுப்பாங்க, வேணாம் ஏன்னா இப்போ தான் சார் நிறைய ட்ரெஸ் வாங்கி வச்சுக்கிறேன், அதனால் நீங்கள் பொறுமையாக கொடுங்கன்னு. பணம் எனக்கு முக்கியம் இல்லை. உண்மையிலே சொல்கிறேன், பணம் எனக்கு முக்கியமே இல்லை. இப்போ இல்லை, எப்பயுமே எனக்கு முக்கியம் கிடையாது. ஏன்னா பாபா நமக்கு தேவையானதை கொடுக்குறாரு சார். யார் மூலிமா டக்குன்னு கொடுப்பாரு. நான் ஒரு விஷயத்தை கேட்குறேன்னு டக்குன்னு எத்தாந்து கொடுப்பார். ஏன்னா அப்பாவை தான் நான் முழுமையாக நம்பியிருக்கிறேன். உண்மையிலே நான் அப்பாவை தான் முழுமையாக நம்பியிருக்கிறேன். ஒரு விஷயம் சொன்னோன்னா, போன வாரம் நீங்கள் லைவ் யாராவது பார்த்தீங்களா தெரியல, லைவ் நாங்கள் இந்த வாரம் கடைசியாக சாப்பாடை செஞ்சு முடிச்சோம். அடுத்த வாரம் தான் இந்த வியாழக்கிழமை எனக்கு சாப்பாடு செய்யறதுக்கு அரிசி உண்மையிலே இல்லை. நான் யோசனை பண்ணேன், சாய் இப்போ இந்த அடுத்த வாரம் நான் சமையல் செய்யும்போது தான் யோசனை பண்ணேன், அடுத்த வாரம் எனக்கு அரிசி வேணுமே. யோசனை பண்ணி முடிச்சுட்டு வியாழக்கிழமை காலையில் போய் நான் பூஜை பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணுறேன். சத்தியமான உண்மையான வார்த்தை, ஒரு சாய் சகோதரி பைக்கில் எடுத்தாந்து கும்மிடிப்பூண்டியில் எடுத்தாந்து ஒரு அரிசி மூட்டை. இது அங்கேயே சொன்னேன், வியாழக்கிழமையே சொன்னேன். நீ ஏன்டா கவலைப்படுற, அடுத்த வாரத்துக்கு நான் உனக்கு இன்னும் 2 வாரத்துக்கு கூட அரிசி மூட்டை எத்தாந்து தருவோம்டா சொல்கிற அளவுக்கு எத்தாந்து அரிசி மூட்டை எத்தாந்து வைக்கிறாங்க ஒருத்தங்க. பெரிய விஷயம் சார். நம்ம அதை செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பெரிய விஷயமா நினைக்கிறேன். நம்மளுடைய பிரார்த்தனை பலருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு. கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த நம்பிக்கை பொறுமையோடு தான். ஏன்னா பல கஷ்டங்களோடு நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க, பல துக்கங்களோடு பேசுவாங்க. சாயனா இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிற சாயனா, இவ்வளோ நிலைமையில் இருக்கிற நீங்கள் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் சாயனான்னு. சென்னையில் வந்தால் கொஞ்சம் சீக்கிரம் வீடியோ வரும். காரணம் என்னென்னா, இங்கே நான் 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே எழுந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அங்கே கோயிலில் இருக்கிறதுனால கோயில் பூஜை தான் முதல்ல, அதுக்கப்புறமா தான் நான் வீடியோலாம் எடுக்கிறது. இப்போ நான் எடுக்கும்போது மணி கிட்டத்தட்ட விடிய காலில் 4:15 ஆகுது. விடிய 4:15 ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா. ஏன்னா இங்கே நான் 4:30க்கு எழுந்து உட்காந்து அப்பாவுக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் உங்கள் கூடயே பேச ஆரம்பிப்பேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்மளுடைய பிரார்த்தனை ஏதோ சும்மா உட்காந்துட்டு போகிறதில்ல, அதுக்கான பவரான சக்தி இருக்கிறது, மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. அதை நாம் அனுபவபூர்வமாக உணரும் போது தான் தெரியும். நான் நேரம் உட்காந்து பாபா கூட உட்காந்து, பாபா என் கூட பேசு அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். பிரார்த்தனைக்கு தான் சார் உண்மை.
பிரார்த்தனைக்கு தான் 100% சக்தி இருக்கிறது. கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது. பல பேரோட வாழ்க்கையை மாற்றியிருக்கு. அப்படி வாழ்க்கையை மாற்றினவங்க நேற்று மட்டும் எனக்கு எவ்வளோ பேர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. உங்களுடைய சேவை தேவை செய்யணும்னு சொல்லி அதில் கொஞ்சம் ஒரு 2, 3 மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஏன்னா எல்லாத்தையும் காட்டுறதுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா என் வாட்ஸ்அப்பில் அவ்வளோ இருக்குது. நேற்று மட்டும் அவ்வளோ பேர் அனுப்பியிருக்கிறாங்க. அதில் 2, 3 மட்டும் சாய் பக்தர்களுடைய அனுபவங்களை மட்டும் கேளுங்களேன். அவங்க பிரார்த்தனை எப்படி அவங்க வாழ்க்கையை மாற்றிருக்குன்னு. வணக்கம் சாயண்ணா, நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். என் மகளுக்காக கல்யாணம் நடக்கணும்னு உங்ககிட்ட கூட்டு பிரார்த்தனை சொன்னேன். நீங்களும் அதே மாதிரி செஞ்சீங்க. அதே மாதிரி என் மகளுக்கும் கல்யாணமும் நடந்தது. அவளுக்கு குழந்தை வேணும்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நான் கூட்டு பிரார்த்தனை செய்யறேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி பெண் குழந்தையும் பிறந்தது. என் மருமகளுக்கும் குழந்தை இல்லைன்னுட்டு கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க நான் உங்ககிட்ட வேண்டி இருந்தேன். அதே மாதிரி நீங்களும் வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க சாயண்ணா. இப்ப ஆண் குழந்தை பிறந்திருக்கு. நல்லபடியா சுகப்பிரசவம் நடக்கும்னுட்டு நான் சொன்னீங்க. அதே மாதிரி சுகப்பிரசவம் நடந்திருக்குது. எல்லாம் உங்க பிரார்த்தனை சாயண்ணா. இந்த பசங்களோட பிரார்த்தனை ரொம்ப நல்லா நிறைவேறிடுச்சுன்னு நான் ரொம்ப நம்புறேன். சாயப்பாவை ரொம்ப நம்புறேன். அதே மாதிரி உங்களையும் ரொம்ப நம்புறேன். அந்த சாய்பாபா சாயப்பா ரூபத்துல உங்களே பாக்குறேன் நானு. ரொம்ப 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 நன்றி சாயண்ணா. எப்பவுமே சாயப்பா மறக்க கூடாதுன்னு நான் நினைச்சதெல்லாம் நிறைவேற எனக்கு அவ்வளோ ஆனந்தமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாயண்ணா. உண்மையிலே சாரம் இவங்க தன்னுடைய மகனுக்கும் சரி மருமகளுக்கும் சரி நிறைய பிரார்த்தனையை வச்சாங்க. ஒவ்வொரு பிரார்த்தனையும் அப்பா நிறைவேற்றி கொடுத்தார் சாரம். அவங்க ஒரு பிரார்த்தனை நிறைவேறது ரொம்ப 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 மகிழ்ச்சி அடைவாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த சகோதரி தான் கேட்டாங்க. ஏன்னா இவங்க பல காலமாக நம்ம கூட பேசுகிறவங்க. இவங்க சொன்ன விஷயம் ஏன்னா இவ்வளோ பிரார்த்தனைகள்லாம் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரு நாளும் என்கிட்ட காசு கேட்டதே இல்லை. இதை பண்ணுறதுக்கு காசு கொடுங்க, அதை பண்ணுறதுக்கு காசு கொடுங்கன்னு ஒரு நாள் கூட நீங்கள் கேட்குறது இல்லை. எப்படி சாயனான்னு அவங்க ஆச்சரியமாக கேட்டாங்க. ஏன்னா நான் வெளியே போய் பேசியிருந்தேன்னா கிட்டத்தட்ட அதுக்கு காசு கொடுங்க, இதுக்கு காசு கொடுங்கன்னு அவ்வளோ பணம் பிடுங்கியிருப்பாங்க. நான் பணம் ஏற்கனவே இழந்து தான் இருந்துக்கிறேன். பல இடத்துக்கு போய் முதல்ல பணத்தை கொடுங்க, அப்புறமா தான் உங்களுக்கு விஷயமே நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இது வரைக்குமே எதுக்குமே காசு கேட்கலையே எப்படின்னு அவ்வளோ ஆச்சரியமாக கேட்குறாங்க. கேட்க வேண்டியவர் அவர் நான் கேட்டு என்ன ஆக போகுது? ஏன்னா அவருக்காக தான் நான் உட்காந்துருக்கிறேன். அவர் கேட்பாருமான்னு நான். அவர் கேட்கும் போது நீங்கள் தருவீங்க. அது வரைக்கும் நான் யாரையும் கேட்க மாட்டேன்னு. இது சத்தியமான வார்த்தை. அப்பாவுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். உண்மைதான் சாய்ராமண்ணா. நான் குறைஞ்சது இப்போ ஒரு 3 வருஷமா தான் உங்களுடைய நான் வீடியோவே பார்க்கறதுக்கான கொடுப்பனை எனக்கு கிடைச்சது. இதுக்கு பின்னாடிதான் என்னுடைய மனசும் சரி, என் பிள்ளைங்களுடைய குணமும் சரி, தைரியமா நாங்க பொம்பளைங்க நாங்க வாழ்ந்து நம்ம எல்லாருக்கும் முன்னாடி நம்ம வாழணுங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு கிடைச்சு. நாங்க எத்தனையோ தடவை நம்ம எல்லாரும் மறந்து கொடுத்து செத்துருவோமான்னு சொல்லி கூட நாங்க பேசியிருக்கோம், நானும் என் பிள்ளைங்களும். அந்த அந்த நேரத்துல எல்லாம் அப்பாதான் எங்களுக்கு கை கொடுத்து ஆதரவு கொடுத்து இந்த அளவுக்கு நாங்க இன்னைக்கு தைரியமா இருக்கோம்னா உங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எந்த மனக்கவலை இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல மறந்துடுவேன். அப்படிதான் இருக்கும் சாய்ராமண்ணா. உங்களை என்ன கூட பிறந்தவனுக்கு மேல நான் நினைக்கிறேன். அப்பாவுக்கு அடுத்தபடியா உங்களதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய பேச்சும் சரி, உங்களுடைய எண்ணமும் சரி, எதுவா இருந்தாலும் நம்மளுக்குங்கிறது இல்லாம எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும். எல்லாருடைய கஷ்டத்தை தான் கஷ்டமா எடுத்துக்கிட்டு நீங்க ஆதரவு சொல்றீங்க பாருங்க, இது குணம் யாருக்கும் வராது. உங்க அப்பாவுக்கு உங்களைதான் சேவை செய்ய படைச்சிருக்காரு. அதுதான் உண்மை. கூடிய சீக்கிரம் நான் நேர்ல வந்து பார்க்கணும்னு ஆசை. அதுக்கான வழியை சாயப்பா உங்களுக்கு எனக்கு விடட்டும்னா. நன்றிண்ணா. உங்களுக்கு சாய்ராம், இவங்க சமீபமாக தான் நம்ம வீடியோ பார்க்க ஆரம்பித்தாங்க. அவங்களே சொன்னாங்க 3 மாதத்துக்கு முன்னாடியே தான் பார்க்க ஆரம்பித்தேன். நான் பயங்கர கஷ்டத்தில் இருந்தேன். ஆனால் இந்த வீடியோ பார்த்தவொடனே உங்களுடைய பேச்சு, நான் பேசுகிற திரும்பவும் சொல்ல, நான் பேச மாட்டேன், அப்பா தான் பேசுவார். உங்களுடைய பேச்சு என்னை வாழ வைக்கும்ன்ற நம்பிக்கை வந்துச்சு தான். இன்றைக்கி நான் தைரியமாக இருக்கிறேன். நானும் என் பிள்ளைகளும் தைரியமாக இருக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய வீடியோ தான்.
கண்டிப்பாக பாபா தான் எனக்கு காமிச்சார். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், என் வீடியோ வந்து எல்லாருக்கும் போய் பார்க்க காட்டாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், என் வீடியோ எல்லாரையும் பார்க்க முடியாது. யார் பார்க்குறாங்களோ அவங்க மன தைரியம் இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது தான் என்னுடைய வீடியோ போய் சேருன்றதை அப்பா எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார். அப்படிப்பட்டவங்க தான் இவங்க ஒரு 3 மாதமாக பார்க்குறாங்க. இப்போ அப்பாவோட ஆசீர்வாதத்தோட அவங்களுடைய வாழ்க்கை மாறும். இவங்கள நான் நேராக பார்த்ததும் இல்லை, நிறைய பேரை நான் நேராக கூட பார்த்ததில்ல. இதுதான் பாபா எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. உன்னால் இந்த பணி செய்ய முடியும்னு சொல்லி எனக்கு கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பாக தான் நான் செய்கிறேன். நான் செய்கிற இந்த பணி எல்லாமே அப்பாவை தான் சேரும். ஏன்னா நான் ஒரு ஜீரோ, நான் சாதாரண ஒரு ஜீரோ. அது என் கூட பழகிறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நான் பேசவே மாட்டேன், நான் நிறைய பேச மாட்டேன். இப்போ அப்பா பேச வச்சிருக்கிறான்னா நான் பேசலை, அப்பா தான் பேசுகிறார். வணக்கம் சாய்ராம். என்னுடைய பேரன் பெயர் லக்ஷன். அவன் சரியாக பேசவில்லை என்று உங்களிடம் பிரார்த்தனை வைத்தேன். சாய்பாபா என்று கூறுவான். இப்ப நேற்று ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய் என்று நன்றாக கூறினான். மிக்க நன்றி சாய்ராம். உங்க எல்லோரோட பிரார்த்தனைக்கும் மிக்க நன்றி. உண்மையாக சாய்ராம், நான் குழந்தை பேச மாட்டான்னொடனே நான் சொன்னேன், நீங்கள் பாபா முன்னாடியே உட்காந்து ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், சவுண்டாக அவன் காதில் கேட்குற மாதிரி சொல்லிக்கினே இருங்க, அவன் தன்னால் சொல்லுவான்னு. ஒரு பெரிய அதிசயத்தையே அப்பா எனக்கு ஏற்றிட்டார் சாய்ராம். அவன் அழகாக சொல்கிறான். இப்போ ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய், இதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவன் சொல்லுவான். நீங்கள் கவலையே பட வேண்டாம் சொல்லிட்டேன். இனி அந்த குழந்தை நல்லபடியாக பேசுவான். அதில் 100% இந்த பாபாவோட மூல மந்திரத்தை சொல்லிட்டான்ல, இதுக்கப்புறம் அவன் தெளிவாக பேசுவான்னு சொல்லிட்டேன். அவங்கள சந்தோஷப்பட்டாங்க சாய்ராம். அப்பாவுக்கு முதல்ல கோடான கோடி நன்றிகள் சாய்ராம். கோடான கோடி நன்றிகள் சாய்ராம். ஓம் சாய்ராம். நீங்க எனக்காக பண்ற ஒரு பிரார்த்தனையும் அப்படியே எனக்கு பலிக்கும். நீங்க எனக்கு ரொம்ப மயக்கத்துல தலை சுத்துதுன்னு சொல்லி உங்ககிட்ட மெசேஜ் வச்சேன். அந்த துளசிய தண்ணியில போட்டு நைட்டு போட்டு காலையில குடிக்க சொன்னீங்க பாபா கிட்ட வச்சு. நான் பயந்து போயிட்டேன், ரொம்ப முடியாம இருந்தேன். உடனடியா எனக்கு 2-3 நாள்லயே எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிது. எல்லாமே அந்த சாயப்பாவோட ஆசீர்வாதம் தான் சாய்ராம். எங்களுக்கு பாபாவை தவிர எங்களுக்கு எந்த நாத்தியும் கிடையாது சாய்ராம். நீங்க பண்ற ஒரு பிரார்த்தனையும் பாபாவே எங்க கூட இருந்து எங்களுக்கு வழி நடத்துற மாதிரி இருக்கு சாய்ராம். உங்க ரூபத்துல நாங்க பாபாவை பாக்குறோம் சாய்ராம். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். உண்மையான வார்த்தை சாய்ராம். மற்றவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும், முகத்திரம் பண்ணக்கூடாது. இவங்க ரொம்ப முடியாமல் சாயினா என்னால் தூங்கி எழுந்துக்க முடியல, பயங்கரமாக தலை சுற்றுது, தள்ளி விடுற மாதிரி இருக்குது, என்னால் முடியலன்னாங்க. நான் அப்பா கிட்ட கேட்டேன், ஒன்றே துளசி தீர்த்தத்தை சாப்பிட சொல்லிடான்னார். ஒரே வார்த்தை, அதை பண்ணுங்கம்மா சரியாயிடும்னா கரெக்டாக அவங்க அது பண்ணாங்க. இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கா சாராம்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது, அப்பா அதையும் தீர்த்து வைப்பார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மனுஷன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டு இருக்கிறான். அந்த அந்த பிரச்சனைகளை நம்மக்கிட்ட நிறைய பேர் சொல்கிறாங்க. சொல்லும் போது சாயனா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கும்போது நானும் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன், கூட்டு பிரார்த்தனை பண்ணுறேன் சாராம். தனிப்பட்ட முறையில் நான் பிரார்த்தனை பண்ணுறேன்னு சொல்லுவேன். காரணம் என்னென்னா, சில விஷயங்கள் நான் தனியாக பண்ணும்போது நடந்துடும், சில விஷயங்கள் கூட்டு பிரார்த்தனையாக பண்ணும்போது தான் நடக்கும். பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லுவேன், அதுபடி நடந்து அவங்க வாழ்க்கையில் வெற்றியை பெறுகிறார்கள். ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் இதெல்லாம் நான் வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு போட்டு காட்ட முடியாது. அவங்க சொன்ன வார்த்தைகள் பெரிய பிரச்சனையிலே முடியும் போல இருக்குது. சாயனா உங்கள் வீடியோ நான் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வேறு ஒருத்தவங்க வீடியோலாம் பார்த்தேன். அவங்கக்கிட்ட போய் நான் ஒரு பிரச்சனைன்னு சொல்லும் போது, எனக்கு இவ்வளோ பணம் கொடுங்க, நான் இந்த பரிகாரம் பண்ணணும், நான் அவ்வளோ செலவு பண்ணணும்னு சொல்லி எங்ககிட்ட பணத்தை கேட்டாங்க. நானும் பணத்தை கட்டி எனக்கு எந்த ரிசல்ட்டும் இல்லாத போயிடுச்சு சாயண்ணா. மனம் ரொம்ப துக்கத்தில் இருந்தேன். உண்மையிலே சொல்ல மனம் வேதனையில் இருந்த பாபாவே நான் வெறுத்துட்டேன். ஏன்னா பாபா பேரை சொல்லி இப்படி என்னை ஏமாற்றிட்டாங்களேன்னு சொல்லி, ஏன்னா கடன் வாங்கி கொடுத்துட்டு திருப்பி பணம் கொடுக்க கேட்குறாங்க. அந்த பரிகாரம் பண்ணிதான் நான் நொந்து நூலாயிட்டேன் சாயண்ணா அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறமா உங்கள் வீடியோ என் கண்ணில் அப்பா காமிச்சார். இப்போ நீங்கள் எதுக்குமே பணம் கேட்காம எப்படி இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் இப்படி பல பேரோட பிரார்த்தனைகளும் அப்பா நிறைவேற்றி கொடுக்குறார். பணம் 1000 வழிகளில் சம்பாதிக்கலாம் சாய்ராம். உண்மையிலே சொல்கிறேன், பணம் 1000 வழிகளில் சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த பணம் நம்ம கூட கடைசி வரைக்கும் வருமா? வராது. கடைசி வரைக்கும் வராது. சும்மா இப்போதைக்கு பயணம் செய்கிறதுக்கு அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சு ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. அதை இறைவன் எனக்கு உணர்த்தினார், எப்பயோ உணர்த்தினார். நான் தாண்டா அவங்க கூட கடைசி காலம் வரைக்கும் வருவேன். ஓப்பனாக சொன்னார், கடைசி காலம் வரைக்கும்
அந்த பெத்த மகனும் சரி மகளும் சரி மனைவி எல்லாருமே பொதுவாக எனக்குன்னு எல்லாருக்குமே அதுதான். யாரும் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க. நம்ம ஆன்மா தான் கடைசி வரைக்கும் இறைவனை தேடிக்கொண்டே இருக்கும். அதனால் உன்னுடைய பயணத்தை செஞ்சுக்கினே இரு. உன் கூட நல்லவர்கள் கூட பயணம் செய்வார்கள். நல்ல ஆத்மாக்கள் உன் கூட பயணம் செய்வார்கள். அவர்கள் இருந்தாவே உனக்கு போதும் சொன்னார் அப்பா. அந்த ஒரு விஷயந்தான் எனக்கு இப்போ அப்பா கூட பயணம் செய்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைச்சிருக்கு. இவ்வளோ பெரிய அற்புதங்களை அப்பா செஞ்சார். அப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள். கண்டிப்பாக உங்களோட பிரார்த்தனைகளையும் அனுப்பி வைங்க. அப்பா கிட்ட நான் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுறேன். சாய்ராம். ஓம் சாய்ராம்.